வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நாம் பேச இருப்பது டீலிஸ்டிங் ஆஃப் த ஷேர், அதனுடைய சாதகம் பாதகம். இப்பொழுது ஜெயப்பிரகாஷ் அசோசியேட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி இன்றைய தினத்திலிருந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீலிஸ்ட் ஆகுது. இந்த டீலிஸ்டிங் ப்ராசஸ் இன்னைக்கு கன்க்ளூட் ஆனது த்ரூ ஃப்ரம் த என்சிஎல்டி, அதாவது நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல்னு சொல்லுவோம். அவங்க எக்ஸ்டிங்விஷ் பண்ணிட்டாங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நில் கன்சிடரேஷன் அப்படின்னு போட்டு ஜீரோ அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, கம்பெனி இந்த இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ், ஏன்னா ஆல்ரெடி கம்பெனி நிறைய கடனில் இருக்கிறதுனால ஷேர் ஹோல்டருக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. அதனால் ஜீரோ ஆகி போச்சு. நீங்கள் அந்த போட்ட பணமெல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஜீரோ வேல்யூவில் எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் நோ பே அவுட் ஃபார் காம்பன்சேஷன் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நார்மலாக இதுமாரி என்சிஎல்டி போச்சுன்னா ஏதோ ஒன்று வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸஸில் ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடும். ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரையிலையும் இவங்களுடைய கடன் சுமை அதிகமாக இருந்ததுனால கம்ப்ளீட்டாக இது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக இது பண்ணி ஜீரோ அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் இன்னிலிருந்து அந்த ஷேர் வாங்கவோ விற்கவோ முடியாது. என்எஸ்சி ஆகட்டும் சரி, பிஎஸ்சி ஆகட்டும் சரி. ஓகே சார், இப்போ இது அன்லிஸ்ட் ஆகிப்போச்சு. இதை நிறைய நாங்கள்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட 6 லட்சம் இன்வெஸ்டர்ஸுக்கு மேலே இதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இந்த ஷேரை நான் என்னுடைய டிமேட் ஹோல்டிங்கில் இருக்கேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது இன்னிலிருந்து அது உங்களுக்கு அன்லிஸ்டடில் வந்துடும், வேல்யூ ஜீரோ ஆகிடும். ஓகே, இதை வேற எந்த விதத்தில் நான் உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்னாக்க, டேக்ஸ் ரைட் ஆஃப்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. அதில் போனீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் கெயினில் போயிட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லையோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லையோ நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்களோ, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பண்ணிருக்கீங்களோ அது கம்ப்ளீட்டாக உங்களால் as against யுவர் ப்ராஃபிட் ரைட் ஆஃப் பண்ணலாம். அதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் வழியே தவிர வேற எதுவும் அது மூலியமா நிறைய லாபம் ஈட்டுறதோ திருப்பி அது உங்களுக்கு ஷேர் வரும் அப்படிங்கிறதுல இந்த கம்பெனியை பொறுத்தவரையிலையும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது, இது மாதிரி ஒரு அன்வேனிஷ்டு ஒரு வேனிஷ்டு வே போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஷேர் ஹோல்டருக்கும் அவங்க என்சிஎல்டி அப்ளை பண்ணும்போதே மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் வரும்பொழுது அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டு அந்த சமயத்தில் எக்ஸிட் ரூட்டுக்கு போகணுமே தவிர அந்த சமயத்தில் போயிட்டு அந்த ஷேரை வாங்கக்கூடாது. ஏன்னா வேறு சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இதை மாதிரி என்சிஎல்டியில் போயிட்டு 2 ரூபாய் இருந்த ஷேர் 18 ரூபா போயிருக்கு, 20 ரூபா போயிருக்கு, அதெல்லாம் வேற விஷயங்கள். ஆனால் இதை பொறுத்தவரை கம்பெனி கம்ப்ளீட்டாகவே ஜீரோ அவுட் ஆனதுனால அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு உங்களுக்கு அதுலேருந்து எந்த வேல்யூவும் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அவங்களுடைய லேண்ட் பேங்க் இல்லை. அதனால தான் இந்த கம்பெனியை பொறுத்தவரை இந்த டேக்ஸ் ரைட் ஆஃப் ஒண்டி தான் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு ஒரு ஸ்லைட் ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். இது மாதிரி ஜீரோ வேல்யூ அப்படின்னாலே ஒன்றும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த அலார்மிங் கேசஸ்லாம் உங்களுக்கு கம்பெனியிலிருந்தும் சரி, எக்ஸ்சேஞ்ச் இது டெபாசிட்ரிலிருந்தும் முன்னாடியே உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும். அதை உபயோகப்படுத்த வேண்டும், கடைசி வரை வெயிட் பண்ணக்கூடாது. சரி, ஆக்சுவலி இந்த ஜெயப்பிரகாஷ் அசோசியேட்ஸில் பெரிய குரூப் அதானி வாங்குறாங்களே சார், அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கக்கூடும். ஆனால் அதானி வாங்கினா கூட அதானி கொடுக்கக்கூடிய பணங்கள் அதாவது 2 விதங்களில் கடன் இருக்கு. ஒன்று கடன் பத்திரங்கள், ரெண்டாவது கம்பெனி வியாபாரம் பண்ணி நஷ்டமானது. இது ரெண்டும் யார் கொடுத்துருக்காங்க, பேங்க் லெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்கு தான் முதல்ல போகும். அதன் பிறகுதான் ஷேர் ஹோல்டர்ஸ் பங்கு சந்தையில் பங்குதாரர்களுக்கு வரும். அதனால பங்குதாரர்களுக்கு அதனால இதில் எதுவுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஜீரோ வேல்யூ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் முன் உதாரணங்கள் அதை வைத்து தான் இதில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் என்ன சொன்னேன், அதுமாரி பண்ணும்போது ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜேபி பவர் 1.5 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 18 ரூபாய் இருக்கு.
அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அது பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 15 ரூபாய் இருக்குது, 25 ரூபா வரையும் போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கம் அவுட் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிலேருந்து பெரிய கம்பெனிஸ் தான் எடுத்தாங்க. ஸோ அலோக் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு அது 15 ரூபா இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட அசட்ஸ் இருந்தது. ஸோ இவங்க வந்து ஃபுல்லாகவே மூழ்கினத்தினால இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஈடு கொடுத்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்குற அளவுக்கு இதில் பணம் இல்லை என்பதை நீங்கள் இதில் வந்து தெளிவாக இருக்கணும். அதனால் இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராகவும் ஒன்றும் பெருசாக வராது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் உங்களுடைய டாக்ஸ் ரைட் ஆஃபுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், ஒரு கம்பெனி டீலிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய கேள்வி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நல்ல கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இசட் கேட்டகரி அப்படிம்பாங்க. அதாவது ட்ரேட் டு ட்ரேட் பிஇ கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒவ்வொரு படிப்படியாக அதனுடைய இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்த மாதிரி குறைப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் விற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வரும் பொழுதே உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக முதல்லயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சும் வந்து உங்களுக்கு அலர்ட் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க வந்து சரியானபடி பேலன்ஸ் ஷீட்டை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, சரியானபடி அவங்க ஏஜிஎம்ஐ குறித்த நேரத்தில் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸுக்கு உண்டான வழிமுறைகள் தான். ஸோ இதை வைத்து அதற்கு தகுந்தாற்போல் நம்ம அதிலேருந்து வந்து வெளியில் வந்து விட வேண்டும் உடனடியாக.